சொல்லாட் அலையிலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம். இன்றைய நிலவரத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ அந்த வசனம் அவ்வளோ தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, சமீபத்திற்கு மாத்திரமா தேவன். நம்ம ஜபம் எல்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, சமீபத்துக்கு என்ன தேவையோ அதை நோக்கி ஜெபிக்கிறோம். அந்த காரியத்தை குறித்து நம்ம தேவன்கிட்டேருந்து போராடுகிறோம், அதை பெற்றுக்கொள்ளுகிறோம், அதுக்காக உபவாசிக்கிறோம். இப்போ ப்ரெசன்ட்டுடைய நிலவரத்துக்கு என்னெல்லாம் தேவையோ நம்ம அதை எடுக்கிறோம். ஆனால் வருங்காலங்களை குறித்து ஒரு பயத்தோடு இருக்கிறோம், சந்தேகத்தோடு இருக்கிறோம். ஆண்டவரே, என்ன ஆகுமோ தெரில, அடுத்த காலகட்டம் எப்படி இருக்குமோ தெரில, என்ன சூழ்நிலைகள் முடியுமோ தெரில, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பல காலங்களை நம்ம அவ்விசுவாசமாக பார்க்குறோம். அதை விசுவாசத்தோடு பார்க்க மாட்டோம். ஏன்னா வருங்காலம் நம்ம கண்ணு முன்னாடி இல்லை, அதனால் நம்ம அவ்விசுவாசமாக அதை பார்க்குறோம் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறாரு, அம்மா, நான் இப்போ இருக்கிற காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறேன், அதை நான் செய்கிறேன், இப்போ இருக்கிற விஷயத்துக்கு நான் பதில் கொடுக்குறேன்றதுனால நான் இப்போத்துக்கு தேவன் மாத்திரம் நீ நினச்சிடாத, நான் வருங்காலத்திற்கும் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் தற்செயலுக்கான ஒரு காரியத்தை குறித்து தேவனோடு பேசுகிறான். என் வீட்டில் பிள்ளைகள் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஆகையால் நான் இந்த பிள்ளையை நான் எடுத்துக்கொள்ளட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எலியேசர் இவன் என் வீட்டு பிள்ளையாக இருப்பானோ என்று அவன் நினைக்கிறான். ஆனால் தேவன் அவன் என்ன சொல்லுகிறார்னா, இப்போ அவன் எல்லா வேலையும் செய்கிறான், அதை அவன் கூடவே இருக்கான், அவன் பட்சத்தில் இருக்கான், அவன் அனாதையாக இருக்கான், யாரும் அவனுக்கு இல்லை, அதனால் இந்த முடிவை நீ எடுக்கிற. ஆனால் நான் உனக்கு சொன்ன ஆசீர்வாதம் இது இல்லை. நீ சமீபத்தில் இருக்கிறதுல வச்சு நீ பிளான் பண்ணுறீங்க. இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக இப்போ என்ன பார்க்குறோமோ அதை வச்சு பிளான் பண்ணுறோம். இல்லை, நீங்கள் இந்த காரியத்தை குறித்து பிளான் பண்ணாதீங்க, நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க. தூரத்துக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு பிளான் கொடுத்தாருன்னா அது ரொம்ப காலங்கள், நம்ம இந்த காலத்தில் ஜீவனோடு வாழுகிற நாட்கள் வரைக்கும் அந்த காலங்களை அவர் நிறைவேற்றவும் வல்லவராக இருக்கிறார். அந்த காலத்தை குறித்தும் கர்த்தர் நமக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்து நடத்தி கொண்டு இருப்பார். ஆமேன். பாருங்கள், ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, நீ எல்லாத்தையும் எண்ணிப்பார், மணலை எடுத்து அள்ளிப்பார், அதெல்லாம் உன்னால் கால்குலேஷன் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. இதே மாதிரி தான் உன் சந்ததி இருக்கும்ன்ட்டு. ஆனால் அவருடைய எண்ணமோ சமீபத்து அந்த நேரத்தில் தோணின எண்ணத்தை குறித்து அவர் யோசிக்கிறாரு. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்னா, நீ எண்ணி முடியாத அளவுக்கு நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போது தேவன் நினைக்கிற காரியமெல்லாம் என்னென்னா, அடுத்து ஈசாக் பிறப்பான், ஈசாக் மூலமாக யாக்கோப்பு வருவார், யாக்கோப் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்று ஒரு சந்ததி உருவாக்கப்படும், ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த தேசத்தை நிரப்பும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஈசாக்கை கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றது ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கோ சாராளுக்கோ அந்த நம்பிக்கையும் இல்லை, அந்த பார்வையும் இல்லை, அந்த சூழ்நிலையும் அவர்கள் கடந்து போகவில்லை. சமீபத்துக்கு என்ன நடக்குது, சமீபமான காரியம் என்ன, இப்போ என்ன நடக்குது, இப்போ நடக்கிறத பார்த்துக்கலாம், இப்போ பிரச்சனை என்ன சொல்லுது, இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணலாம், எப்போ கடன் வாங்கலாம், இன்னும் இப்போயே முடிச்சிடலாம், இதையே இந்த காரியத்தை செஞ்சிடலாம். ஃப்யூச்சரை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, எல்லா காரியத்தை குறித்தும் அந்த காரியங்களை குறித்து அவ்விசுவாசப்படுகிறோம். அதை நோக்கி கர்த்தர் நமக்கு செய்வான்ற நம்பிக்கை இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம முடிக்கிறோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆபிரகாம் பண்ணின தவறை நாம் செய்யக்கூடாது. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டது கற்போம். தேவன் தருவார் என்று விசுவாசித்து காத்திராம இந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு முடிவை அவன் எடுக்க போகிறான். ரெண்டாவது, சாரால் தவறுதலான ஒரு முடிவை எடுக்க போகிறாள். இன்னொரு காரியங்களில் ஆகாரை கொண்டு தன் கணவனோடு வைக்கிறார். பாருங்க, அவசரப்பட்டு செய்கிற காரியம் பெரிய சாபமாய் முடிகிறது. இந்த நேரத்தில் அவள் தவறுதலாக எடுக்கிற முடிவு அவளுக்கே அந்த பிரச்சனைகள், அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை இஸ்மவேல் மூலமாய் வருகிறது. இன்றைக்கி ஆண்டவர் காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்க. சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன். இப்போ ஒரு காரியத்தை உங்கள் முன்னாடி டிலே பண்ணாலோ, இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ, இப்போ ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்கள் கையில் தரப்போகிறதை குறித்து சொல்லியிருந்தாலோ, அந்த காரியம் வருங்காலத்தின் சம்பந்தம் உள்ளதாக தான் இருக்கும். ஸோ தேவையற்ற காரியங்களை குறித்து குழம்பாமல், பயப்படாமல், பலவீனம் அடையாமல், நீங்கள் சமீபத்தை மாத்திரம் எதிர்நோக்கி தேவனை பார்க்காம, அவர் தூரத்துக்கும் தேவன், சகலத்தையும் எனக்காக கடைசி வரைக்கும் அவர் செய்து முடிப்பார், எப்படியும் செய்து முடிப்பார் என்று விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் பயணத்தில் கடந்து போங்க. ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட அந்த நிலவரம், சாராளுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை நமக்கு ஏற்படக்கூடாது. நாம் கர்த்தருடைய சார்ந்திருப்போம். தேவன் என்ன நியமித்தாரோ வருங்காலத்தை குறித்து அதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வாதத்தை நிறைவேற்றினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டியது எல்லாவற்றும் கொடுப்பார். ஒன்று விடாமல் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் கொடுப்பார். நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமேன். இப்போது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சமீபத்திற்கு மாத்திரமா தேவன் என்று ஒரு கேள்வி கேட்கிறீங்க ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் சில நேரங்களில் சமீபத்தை மாத்திரமே யோசித்து தவறுதலான முடிவு எடுக்கிறோம். நீர் தூரத்துக்கும் தேவன், வருங்காலத்துக்கும் தேவன், எங்களை நடத்துகிற தேவன். நீர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறவர். எங்களுக்காக ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தீர். நிச்சயமாகவே இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ தூரத்துக்கும் தேவன், வருங்காலத்துக்கும் தேவன், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கு வரைக்கும் பொறுமையாக இருக்க கர்த்தர் இந்த பிள்ளைகளை கிருபை தருவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும். இப்போதும் வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இருந்தால் எல்லா வியாதி விக்கினங்கள் பலவீனங்கள் நீங்கி பூரண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.